இன்றைக்கி கோவக்காய் தூக்கு வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். 3 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து அலசி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிக்கிட்டு அப்புறம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டேன். இந்த கடுகு உளுத்தம் ஒரு போட்டாச்சு. அது கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்து சோம்பு போடணும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. இந்த சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சேன், போட்டாச்சு. அதுவும் பொரியுது. அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் எல்லாத்துக்குமே போட்டால் கொஞ்சம் மப்பு தட்டாது சாப்பிடும்போது நமக்கு. பெருங்காயத்தூளே வர மாட்டேங்குது. அவ்வளோதான், பெருங்காயத்தூள் போட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன் 1.5 கட்டு. பூண்டு நல்லா வதங்கட்டும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அவ்வளோதாங்க, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குவோம். அது வெங்காயம் அரைச்சி வச்சாச்சு, சின்ன வெங்காயம், அதை நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியும் ஊற்றியாச்சு, அரைச்சி வச்ச தக்காளியை. ஏதோ அடிக்கட்டை அரிஞ்சிட்டு தான் தக்காளி யூஸ் பண்ணணும். நம்ம அடிக்கட்டை அறியாத யூஸ் பண்ணக்கூடாது. அது கல் வருன்றாங்க, அதை சாப்பிட்டாக்க அந்த அடிக்கட்டை சாப்பிட்டா. அதனால் அடிக்கட்டை இல்லாத தான் வெள்ளையாக இருக்கிறத ஃபுல்லாக அரிஞ்சிடணும். கோவக்காயை ரவுண்ட் ஷேப்லேயும் அறியலாம். ரவுண்ட் ஷேப்பில் அறியறதை விட இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சால் கத்திரிக்காய் மாதிரி நல்லா சதையோடு நல்லா இருக்குது. அதனால் நான் முன்னாடி ரவுண்ட் ஷேப்பில் தான் அறிவேன். ஆனால் அதை விட டேஸ்ட்டு இதுதான் நல்லா இருக்குது, இதுதான் டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நீல வாக்கிலேயே அரிஞ்சிடுறது இப்போலாம். இது சதை நிறையா இருக்குது. இப்படி அரிஞ்சோம்னா, ரவுண்ட் ஷேப்பில் அரிஞ்சோம்னாக்கா ஏதோ சதை கம்மியாக இருக்குது. அதனால் அது டேஸ்ட்டு கொஞ்சம் குறையுது. இது நல்லா இருக்குது. அதனால் இப்போலாம் நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் அறிவேன். இது நீல வாக்கில் தான் அறியறது. வதங்கட்டும் தக்காளி. அவ்வளோதாங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோ கோவக்காயை கொட்டியாச்சு. மல்லித்தூள் இதில் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், இந்த ஸ்பூனால் 1 டீஸ்பூனு மல்லித்தூள் வீட்லேயே அரைச்சது. இதில் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கோம். மிளகாய்த்தூளுக்கு போகிற எல்லா ஜாமானுமே இதுலேயும் போட்டு அரைச்சிருக்குது. மிளகாய்த்தூள் இதால் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு நான் போட்டுக்கலாம். அதான் போட்டு எல்லாத்தையும் கிளறிக்கலாம். தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம். அதுதாங்க, வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி கூட்டி வச்சாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். வெந்துச்சுன்னா நல்லா குழம்பு சுண்டி நல்லா வந்துடும். காய் நல்லா வெந்துடும். தொக்கு மாதிரி நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொதிக்கட்டும். உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கணும். நான் போட்டேன். அதாங்க, கோவக்காய் தொக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா காய் குழம்பு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நல்லா சுண்டிடுச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது சாப்பாட்டில் பிசைஞ்சு சூடாக இருக்கிற சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். ஏதோ கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், சமைச்சிக்கிட்டே பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இது போல் செய்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் வச்சுருக்கிற கோவக்காய் தூக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இது ஒன்றும் வேலை அதிகம் கஷ்டமே இல்லை. காய் அரிஞ்சு வெங்காயம் வச்சுட்டா வேலை முடிஞ்சது. நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் போட்டு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இது போல் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.